நம்ம எல்லாருக்குமே அரசு நிலம் அப்படின்னா என்னன்னு தெரியும். ஆனா அந்த நிலத்தை யாராவது ஆக்கிரமிச்சா என்ன நடக்கும்? 1992 இருந்து கிடைச்ச ஒரு பழைய அரசாணை இந்த பிரச்சனையோட ஆழத்தையும் அதை சரி செய்ய அப்போ எடுத்த அதிரடி நடவடிக்கைகளையும் ஒரு கதை மாதிரி நமக்கு சொல்லுது. வாங்க அந்த பழைய கதைக்குள்ள போய் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். முதல்ல புறம்போக்கு நிலம்னா என்னன்னு சிம்பிளா பாத்துருவோம். அதாவது இது யாருக்கும் சொந்த பட்டா போட்ட நிலம் கிடையாது. நம்ம நடக்கிற ரோடு, ஊரு குளம், ஆத்து ஓரம், ஏன் நம்ம ஊர்ல இருக்கிற கோவில் நிக்கிற இடம் கூட புறம்போக்கு நிலம்தான். சுருக்கமா சொல்லணும்னா இது நமக்கானது, நம்ம எல்லாருக்கும் சொந்தமான பொது சொத்து. சரி, இந்த பொது சொத்தை யாரதான் பாதுகாக்கிறது? நம்ம எல்லாருக்கும் சொந்தமான இந்த நிலத்துக்கு யாரு பொறுப்பு? கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளான கேள்வி மாதிரி தான் இருக்கும். ஆனா இதுக்குள்ளதான் ஒரு பெரிய நிர்வாக குளறுபடியே ஒளிஞ்சிட்டு இருக்கு. சட்டப்படி பார்த்தா வருவாய்த்துறை, அதாவது நம்ம ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், அப்புறம் பிடபிள்யூடி, பஞ்சாயத்துன்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. ஆனா இத்தனை டிபார்ட்மெண்ட் இருந்தோம், அந்த வேலை ஒழுங்கா நடந்துச்சா? அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஏன்னா 1992ல நிலைமை ரொம்ப மோசம். விதிகள் எல்லாம் வெறும் பேப்பர்ல தான் இருந்துச்சு. பொது நிலத்தை பாதுகாக்க வேண்டிய மொத்த சிஸ்டமே ஒரு மாதிரி செயலிழந்து போயிருந்தது. இத வெறும் கண்டுக்காம விட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இது ஒரு திட்டமிட்ட அலட்சியம்னே சொல்லலாம். இப்ப நீங்க பாக்குறீங்களே, இதுதான் அந்த அலட்சியத்துக்கு ஒரு சூப்பரான உதாரணம். ரூல்ஸ் படி என்ன பண்ணணும்? ஒவ்வொரு வருஷமும் எல்லா புறம்போக்கு நிலத்தையும் போய் பார்த்து எங்கேயாவது ஆக்கிரமிப்பு இருக்கான்னு செக் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணணும். ஆனா நிஜத்துல என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த கவர்மெண்ட் ஆர்டரே சொல்லுது, ஆய்வு சரியாவே நடக்கல, எந்த டீட்டெயில்ஸும் ரெக்கார்ட் பண்ணலன்னு. பாருங்க எவ்ளோ பெரிய வித்தியாசம். இந்த அலட்சியம் எந்த அளவுக்கு போயிருக்கும்னு நினைக்கிறீங்க? சட்டத்தை காப்பாத்த வேண்டியவரே கலெக்டர் தான். ஆனா அந்த கலெக்டர் பங்களா காம்பவுண்டுக்குள்ளேயே ஆக்கிரமிப்பு இருந்ததா அந்த ரிப்போர்ட் சொல்லுது. அப்போ பாத்துக்கோங்களேன், இதுக்கு பேருதான் வேலியே பயிர மேஞ்ச கதை. இது வெறும் ஒரு நிர்வாகத் தவறுன்னு கடந்து போயிட முடியாது. இதோட விளைவுகள் அனுபவிச்சது யாரு? சாதாரண மக்கள் தான். அவங்க பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு இல்லையா? அப்போதைய நில நிர்வாக ஆணையர் திரு சுகவனேஸ்வர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. அதிகாரிகளோட இந்த உதாசீனத்தால மக்கள் சலிச்சு போயிட்டாங்க. ஆமா, ஏன்னா பாதிக்கப்பட்டது அவங்க தானே. அந்த பாதிப்புகள்லாம் என்னன்னு பார்க்கலாமா? ஊருக்குள்ள போற வழியெல்லாம் மறிச்சிட்டாங்க. விவசாய நிலங்கள்லாம் காணாம போச்சு. எல்லாத்துக்கும் மேல ஏரி, குளம், கால்வாய்னு எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சதால ஒரு சின்ன மழை பெஞ்சா கூட ஊரே வெள்ளக்காடா மாறிடுச்சு. சரியா இந்த நேரத்துல தான் நில நிர்வாக ஆணையர் களத்துல இறங்குறாரு. போதும் இந்த அலட்சியம்னு சொல்லி இந்த மொத்த பிரச்சனையும் சரி பண்ண ஒரு அதிரடியான, அதே சமயம் ரொம்ப தெளிவான ஒரு பிளானோட வராரு. அவரோட பிளான்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, அவர் முதல்ல பிரச்சனைய ரொம்ப சிம்பிள் ஆக்கினாரு. நீங்க பாக்குற மாதிரி எல்லா பொது நிலத்தையும் ஒரு 5 குரூப்பா பிரிச்சாரு. ஒவ்வொரு குரூப்புக்கும் எந்த டிபார்ட்மெண்ட் பொறுப்புன்னு கிறிஸ்டல் கிளியரா சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் இது ஏன் வேலை இல்லைன்னு யாரும் கைய விரிக்க முடியாது பாருங்க. அடுத்து ஒரு சிம்பிளான 3 ஸ்டெப் ஆக்ஷன் பிளான். ஸ்டெப் 1, எல்லா ஆக்கிரமிப்பையும் கண்டுபிடிச்சு ஒரு லிஸ்ட் போடுங்க. ஸ்டெப் 2, அதுல எது ஆட்சேபனைக்குரியது, அதாவது எது ஏத்துக்க முடியாத ஆக்கிரமிப்புன்னு முடிவு பண்ணுங்க. ஸ்டெப் 3, அந்த முடிவுக்கு ஏத்த மாதிரி ஒண்ணா அதை முறைப்படுத்துங்க, இல்லையா யோசிக்காம அகற்றுங்க. அவ்வளவுதான். ரொம்பவே நேரடியான ஒரு திட்டம் இல்ல? இது சும்மா ஒரு அட்வைஸ்லாம் இல்ல, இது ஒரு கடுமையான உத்தரவு. ஒரு பெர்காக்கு ஒரு வாரத்துல ஒரு ஏரியாவை மீட் பண்ணணும். ஒரு தாலுகாக்கு ஒரு மாசத்துல ஒரு நகரத்துல இருக்கிற ஆக்கிரமிப்புகளை சரி பண்ணி ஆகணும்னு டார்கெட்டே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. சொல்லப்போனா இது ஒரு மிலிட்டரி ஆபரேஷன் மாதிரி ரொம்ப வேகமாவும் தீவிரமாவும் நடந்துச்சு. ஆனா பிளான் போட்டா மட்டும் போதுமா? அதை அதிகாரிகள் செயல்படுத்தணுமே. அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அதிகாரிங்க என்னென்ன சாக்குப்போக்கு சொல்லுவாங்கன்னு அந்த ஆணையர் முன்கூட்டியே கெஸ் பண்ணி ஒவ்வொரு சாக்குப்போக்கையும் எப்படி உடைச்சாருன்னு பாருங்க. அதிகாரிங்க வழக்கமா சொல்ற முதல் எக்ஸ்கியூஸ் என்ன? சார், சட்டம் ரொம்ப பலவீனமா இருக்கு சார், எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா ஆணையரோட பதில் ரொம்ப ஷார்ப்பா இருந்துச்சு. அவர் என்ன சொன்னாருன்னா, புதுசா சட்டம்லாம் ஒன்னும் வேண்டாம், நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்கிற 1905 சட்டமே போதும், அது சரியா யூஸ் பண்ணாலே போதும், பெரும்பாலான கேஸ்ல ஆக்கிரமிப்புகளை வெற்றிகரமா அகற்ற முடியும்னு சொல்லிட்டாரு. அப்போ பிரச்சனை சட்டத்துல இல்ல, அதை செயல்படுத்துறதுல தான் இருக்கு. சரி, அப்ப அடுத்த எக்ஸ்கியூஸ், நாங்க ஆக்ஷன் எடுக்க போனா உடனே கோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்கிடுறாங்க, அப்புறம் எங்களால என்ன சார் பண்ண முடியும்? ஆனா ஆணையர் இதையும் ஏத்துக்கல. அவர் சொன்னாரு, கோர்ட்டுக்கு போறவங்களோட எண்ணிக்கை ரொம்பவே கம்மி, அதனால அதை எல்லா கேஸுக்கும் ஒரு சாக்குப்போக்கா சொல்லிட்டு இருக்காதீங்கன்னு ரொம்ப கராரா சொல்லிட்டாரு. அதாவது 100 பேர்ல ஒருத்தர் கோர்ட்டுக்கு போறாருங்கிறதுக்காக மிச்சம் இருக்கிற 99 பேர் மேல ஆக்ஷன் எடுக்காம இருக்கக்கூடாதுன்னு தெளிவா சொல்லிட்டாரு. இந்த 1992 அரசாணைங்கிறது
வெறும் நில ஆக்கிரமிப்ப பத்தின ஒரு டாக்குமெண்ட் மட்டும் இல்ல. இது ஒரு நல்ல நிர்வாகம்னா எப்படி இருக்கணும், ஒரு அதிகாரிக்கு என்ன பொறுப்பு இருக்கணும்னு சொல்லிக் கொடுக்கிற ஒரு காலத்தால் அழியாத பாடம். வருமுன் காப்பதுதான் புத்திசாலித்தனம் இல்லையா? அதனால இனிமே பிரச்சனை பெருசாகிற வரைக்கும் காத்திருக்க கூடாது. ஒவ்வொரு 3 மாசத்துக்கும் ஒரு தடவை எல்லா பொது நிலங்களையும் கட்டாயமா ஆய்வு செய்யணும்னு ஒரு புது கடுமையான ரூல் கொண்டு வந்தாங்க. இது ஒரு தொடர்ச்சியான கண்காணிப்பு முறை மாதிரி. கடைசியா இந்த ஒரு வரியோட முடிக்கலாம். இந்த அரசாணையில கடைசியா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சமீபத்துல புயலால ஏற்பட்ட வெள்ள சேதங்களுக்கு முக்கிய காரணமே இந்த ஆக்கிரமிப்புகள் தான். இது வருவாய்த்துறைக்கு ஒரு நிரந்தர பாடமா இருக்கணும். யோசிச்சு பாருங்க, அதிகாரிகளோட சின்ன சின்ன அலட்சியங்கள் எப்படி ஒரு பெரிய பேரழிவுக்கு காரணமா அமைதுன்னு எவ்ளோ ஆணித்தரமா சொல்லியிருக்காங்க. சுமார் 30 வருஷத்துக்கு முன்னாடி கத்துக்கிட்ட இந்த பாடம் இன்னைக்கு நமக்கு எந்தளவுக்கு ஞாபகம் இருக்கு? அதுதான் இங்க முக்கியமான கேள்வி.